Exercise 2.8ல third sum find the value of அப்படின்னு ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்திருக்காங்க. ஓகேவா? இந்த பெரிய எக்ஸ்பிரஷன்ல நம்ம என்ன செய்யறோம்? இந்த சின்னதா ஆக்கிக்கணும். அப்பதான் கொஞ்சம் சிம்பிளிஃபிகேஷனுக்கு ஈஸியா இருக்கும் இல்லையா? அதனால நான் என்ன செய்யறேன்? let z is equal to அப்படின்னு சொல்லி இங்க பிராக்கெட் குள்ள இருக்கு இல்லையா? இந்த trigonometric term அதை நான் என்ன செஞ்சுக்கிறேன்? z ன்னு அசியூம் பண்ணிக்கிறேன். ஓகேவா? so sin pi by 10 plus I cos pi by 10 அதான் என்னோட z. அப்ப 1 by z என்னவா இருக்க போகுது? z பாசிட்டிவ் டேர்ம் இந்த இடத்துல பாசிட்டிவா இருந்தா 1 by z அதனோட இன்வெர்ஸ் எப்படி இருக்க போகுது? ரெசிப்ரோக்கல் மைனஸா இருக்க போகுது. இம்ப்ளைஸ் 1 by zங்கிறது என்னவா இருக்க போகுது? sin of pi by 10 minus I cos pi by 10. ஓகேவா? இப்ப இந்த பெரிய பெரிய டேர்முக்கு பதிலா நான் என்ன செஞ்சுக்க போறேன்? z 1 by z கொண்டு போய் அங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்க போறேன். ஓகேவா? 1 plus sin pi by 10 plus I cos pi by 10 by 1 plus sin pi by 10 minus I cos pi by 10 whole power 10. இதுக்கு பதிலா என்ன செஞ்சுக்க போறேன்? ஈஸியா நான் z ன்னு வச்சுக்க போறேன். 1 plus z divided by 1 plus இந்த டேர்முக்கு பதிலா 1 by z whole power 10. ஓகேவா? சோ இப்போ என்ன எழுதிக்கலாம்? 1 plus z divided by இது LCM எடுத்துக்கோங்க. அப்ப என்ன ஆகும்? 1 plus z divided by z ன்னு ஆயிடும். ஓகேவா? whole power 10. அப்ப என்ன செஞ்சுக்கலாம்? இந்த z மேல போயிடும். இது ரெண்டும் என்ன செஞ்சுக்கும்? கேன்சல் ஆயிடும். அப்ப பேலன்ஸ் எனக்கு என்ன இருக்கும்? z பவர் 10 இருக்கும். இப்ப நான் கொண்டு போய் என்ன செஞ்சுக்க போறேன்? z க்கு பதிலா நான் ஃபர்ஸ்ட் என்ன அசியூம் பண்ணிக்கிட்டனோ அதை நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்க போறேன். which is equal to sin pi by 10 plus I cos pi by 10 whole power 10. ஓகேவா? ஆனா நம்மளுக்கு ஃபார்மேட் படி எப்பவுமே என்ன இருக்கும்? ஃபர்ஸ்ட் காசு இருக்கும், அதுக்கப்புறம் இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல உள்ளது, ஐ மீன் இமேஜினரி நம்பர் தான் என்னது? சைன்ல இருக்கும். ஓகேவா? அதனால அந்த மாதிரி ஃபார்மேட்டுக்கு நான் மாத்திக்கணும் அப்படின்னா நான் என்ன செய்யணும்? இந்த ஐய காமனா எடுத்துட்டேன்னா இது எனக்கு என்ன ஆயிடும்? பியூர் நம்பர் ஆயிடும், ஐ மீன் ரியல் நம்பர் ஆயிடும். அப்ப இதை ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். காஸ் ஆஃப் பை பை 10. அப்ப எனக்கு இது என்ன ஆயிடும்? காம்ப்ளெக்ஸ், இது இமேஜினரி நம்பர் ஆயிடும். சோ எனக்கு அங்க ஐ கிடைக்கும். ஓகேவா? ஐ சைன் பை பை 10. ஆனா எப்படி வேல்யூ இருக்கும்? பிளஸ்ல இருக்குமா? மைனஸ்ல இருக்கும். ஏன்னா ஐ இன்டு ஐங்கும் போது என்ன ஆகும்? ஐ ஸ்கொயரோட வேல்யூ -1. அதனால நான் இங்க ஒரு மைனஸ் போட்டுட்டேன்னா என்ன ஆயிடும்? மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ். அப்ப பிளஸ் சைன் பை பை 10ங்கிறது, அதாவது எனக்கு வேல்யூவும் மாறக்கூடாது. நான் இப்ப இந்த ஐய காமனா எடுக்கிறதுனால உள்ளார இருக்கிறது சைனோ இல்ல வேல்யூவும் மாறக்கூடாது இல்லையா? அதனால நான் அதுக்கு கரெக்டா நான் எடுத்துக்கணுங்கிறதுனால என்ன செஞ்சுக்கிறேன்? ஐ எடுக்கும் போது இந்த இடத்துல மைனஸ் வருது, மைனஸ் ஐன்னு வருது. ஓகேவா? ஹோல் பவர் 10. இந்த மேல பவர் 10 இருக்கு இல்லையா? அந்த 10 நான் இதுல யூஸ் பண்ணி. ஓகேவா? இப்ப இந்த ஐ பவர் 10, அதாவது இந்த பவர் 10 இதுக்கு கொண்டு வந்துட்டு என்னது? ஐக்கு பவர் 10 உண்டு. மத்தபடி இந்த 10 என்ன செய்யலாம்? உள்ளார மல்டிப்ளை பண்ணிக்கலாம் அந்த ஆங்கிளோட. சோ 10 பை பை 10 மைனஸ் ஐ சைன் 10 பை பை 10. ஓகேவா? 10 கேன்சல் ஆகி வெறும் என்ன இருக்க போகுது? எனக்கு பைன்னு இருக்க போகுது. சோ ஐ பவர் 10 இன்டூ காஸ் பை மைனஸ் ஐ சைன் பைன்னு இருக்கும். ஓகேவா? காஸ் பையோட வேல்யூ என்னன்னு தெரியும் நம்மளுக்கு? -1ன்னு தெரியும். சைன் பையோட வேல்யூ என்னது? 0ன்னு நம்மளுக்கு தெரியும். சோ நான் இங்க இந்த ஐ பவர் 10 இருக்கு இல்லையா? அது எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வேல்யூல நான் எழுதிட்டேன். சோ ஐ ஸ்கொயர் ஹோல் பவர் 5ன்னு எழுதிக்கிறேன். ஓகே தானே? 5 2 சார் என்னது? எனக்கு 10 தான் வரப்போகுது. இன்டூ இந்த ஹோல் டேர்மோட வேல்யூ எனக்கு என்னது? -1. ஐ ஸ்கொயரோட வேல்யூ என்னது? -1. -1 5 டைம்ஸ் பவர் ரைஸ் பண்றேன் இன்டூ -1. 6 டைம்ஸ் பவர் ரைஸ் பண்ணும்போது என்னதான் ஆக போகுது? அந்த மைனஸ் அப்படியே தான் இருக்க போகுது. அதனால -1 இன்டூ -1 என்ன ஆக போகுது? எனக்கு +1ன்னு ஆன்சர் கிடைக்க போகுது. அப்ப இந்த ஹோல் வேல்யூட ஆன்சர் என்னது? 1. ஓகேவா?